என்னடா ஃப்ளைட் நிற்குதே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆண்டவன் கட்டளை படம் வந்து பாஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க பற்றின கதை. அதனால தான் வந்து தொடர் எப்போ ட்ரெயின் ஓடிச்சு, இப்போ ஆண்டவன் கட்டளை ஃப்ளைட் நிற்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து எல்லா படங்களையும் வெளியிடுற மாதிரி இந்த படத்தில் டீசர் தான் வெளியிட்டாங்க. டீசரில் எல்லாரும் எதை கவனிச்சாங்களோ இல்லையோ, ரித்திகா சிங்கோடைய புது கெட்டப்பை கவனிச்சாங்க. ஆண்டவன் கட்டளை படத்தை வந்து காக்கா முட்டை படத்தை இயக்குனர் மணிகண்டன் இயக்கியிருக்காரு. விஜய் சேதுபதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரித்திகா சிங் அண்ட் பூஜா திவாரியாவும் இதில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லரை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து என்னடா படம் இது அப்படின்னு கெஸ் பண்ணுற மாதிரியான படமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மணிகண்டன் ஒரு கமர்ஷியல் படம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காக்கா முட்டை மணிகண்டன் படம் அப்படின்னு சொன்னாலே அவர் படம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப நிறைய விஷயங்கள் லொக்கேஷன் எல்லாமே உள்ளூர்லேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்க்கிறது உண்டு. அந்த வகையில் வந்து ஆண்டவன் கட்டளை படம் எந்த விதத்தில் வித்தியாசமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு மணிகண்டன். வாங்க பார்க்கலாம். குற்றமே தண்டனை மூவி வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டு இருக்கு. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா காக்கா முட்டை டைரக்டர் மணிகண்டன் சாரோட அடுத்த மூவி ஆண்டவன் கட்டளை. இந்த படத்தை பற்றி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய். ஆண்டவன் கட்டளை என்ன மாதிரியான ஒரு மூவி, என்ன ஒரு கதைக்களம்? புது களம் தான். இன்ட்ரெஸ்டிங்கான மூவி, எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி, அதாவது பார்க்குறவங்க இதெல்லாம் சிரித்து பார்க்குற மாதிரி எடுக்கப்பட்டிருக்க படம். ஒரு புரோக்கர் சொல்லி ஒரு காரியத்தை பண்ண போய் ஒரு டாக்குமெண்ட்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி ஹோல் லைஃபே மாறுற மாதிரி ஒரு சூழல் அமைகிற ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையனோட கதை. ஒரு ரிப்போர்ட்டர் கேரக்டரில் வந்து ரித்திகா பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு படம் இல்லை, ஆனால் அந்த படம் வேறு தளங்களுக்கு வந்து நிறையா மூவ் ஆகும். இந்த ஒரு பரபரப்பான ஒரு சென்னை லைஃப்பில் நம்ம வந்து எவ்வளோ விஷயத்தை கடந்து போகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கமிட் பண்ணியிருக்கோம். ரித்திகா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிப்போர்ட்டராக நடிச்சிருக்காங்க. எதுக்காக ரித்திகா இந்த மூவி இந்த ஸ்கிரிப்டுக்கு அவங்கள சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? அதான் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும், ரிப்போர்ட்டர்னால் ஒரு எனர்ஜி இருக்கணும். அவங்க வந்து மென்டலியாகவும் எனர்ஜி இருக்கணும், ஒரு ஃபுல் டே ஒர்க் பண்ணுறதுக்கும் எனர்ஜி இருக்கணும். ஒரு வீக்கான பொண்ணுனால் அதை பண்ண முடியாது. அப்போது ரித்திகாப்பா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்க பொண்ணாக தோணுச்சு. அது அகெயின் நல்ல நடிக்கிற பொண்ணு. இந்த படத்தில் ரொம்ப இயல்பான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நடிப்பு வந்து போன படத்துலையும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அது டோட்டலாக அந்த பொண்ணாக இந்த பொண்ணுன்ற மாதிரி இருக்கும். விஜய் சேதுபதி பற்றி சொல்லுங்கள். அவர் எப்படி இந்த மூவியில் கமிட் ஆனார்? அவர் இந்த ஸ்கிரிப்டுக்கு சூஸ் பண்ணதுக்கான காரணம்? விஜய் சேதுபதி கிட்டே இந்த கதையை முன்னாடியே சொல்லி வச்சுருந்தோம். காக்கா முட்டைக்கு முன்னாடியே இந்த கதையை செலக்ட் பண்ணி வச்சுருந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால் இந்த படம் பண்ணுறப்போ ஜஸ்ட் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த கதையை மறுபடியும் பண்ணுவோம்னு சொன்னேன். பண்ணலாம்னு சொன்னார், அவ்வளோதான். காக்கா முட்டை படம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இப்போ குற்றமே தண்டனை, அடுத்த ஆண்டவன் கட்டளை அப்படின்னும் போது ஒரு குயிக் பீரியடில் வந்து உங்கள் மூவிஸ் வருது. எப்படி இதுக்கான ஒர்க் ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்ததா என்ன மாதிரி? இல்லை இப்போ காக்கா முட்டை முடிச்சு 1.5 வருஷம் கழிச்சு தான் அந்த படத்தை முடித்தோம். அதுக்கு பிறகு இப்போ குற்றமே தண்டனை முடிச்சு நான் 1 இயர் கழிச்சு தான் இது ஆரம்பித்தேன். நான் 1 இயர் 6-7 மந்த்ஸ் இருக்கும். ஆனால் அந்த படம் ரிலீஸ் டேட் தான் ப்ரொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் ரிலீஸ் பண்ணனால அப்படி தெரியுது. மற்றபடி நார்மல் ஒர்க் தான். நார்மலாக டெய்லி எல்லா மற்ற ஷூட்டிங் மாதிரி தான். அது எங்களும் அதே ஸ்பீடில் தான் போகும். ஷூட்டிங் டேஸும் கம்மி எங்கள் இதில். இப்போ குற்றமே காக்கா முட்டை 61 நாள் எடுத்தோம், குற்றமே தண்டனை 33 நாள் எடுத்தோம், அப்புறம் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் எடுத்தோம். அதுக்கு அடுத்தது இந்த படம் 41 நாள் தான் எடுத்தோம். அதனால் அந்த ஷூட்டிங் டேஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட், இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி சொல்லுங்கள். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸ் பற்றி சொல்லுங்கள். அகைன் காஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து பழைய டீம் தான். அனுச்சரன் பண்ணுறாரு. சினிமோகிராஃபி வந்து சண்முக சுந்தரம் பண்ணுறாரு. ராஜாகிருஷ்ணன் சவுண்ட் மிக்ஸ் பண்ணுறாரு. கே மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தில் எல்லாருமே எப்பயும் போல் நாங்கள் என்ன ஜாலியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஒர்க்கு பண்ணுறோம், ஃபைனாக பண்ணுவோம் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி தான் ஹீரோ, ரித்திகா சிங் தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து டைரக்டர் சொன்னார். அதை நம்ம கேட்டோம். ஸோ அடுத்து வந்து ரித்திகா சிங் அப்படின்னு சொல்லும் போது இறுதி சுற்று படத்தில் வந்து ஒரு பாக்ஸரெலாம் நடிச்சிருந்தாங்க. அவங்க உண்மையாகவே பாக்ஸர். ஸோ அந்த ரோல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தெரியும். ஆனால் இதில் வந்து ரிப்போர்ட்டராக நடிச்சிருக்காங்க. ரிப்போர்ட்டராக நடிக்கும்போது அதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் மீட் பண்ணாங்க, எப்படி வந்து தமிழ் பேசினாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாங்க அதை பார்க்கலாம். ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹீரோயின் கூட பேசியிருக்கோம். அந்த ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா இறுதி சுற்று படத்து மூலமா ஒரு பாக்ஸராக அறிமுகமாகி இப்போது ஆண்டவன் கட்டளை படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் விஜய் சேதுபதியோடு நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ரித்திகா. ஹாய், ஹவ் யூ? ஐம் ஃபைன். ஓகே ரித்திகா, இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? ரீசன் ஃபார் திஸ் மூவி, வை யூ சூஸ்? I chose the film because I loved the story.
and the director was very important factor for me to choose this film, and also because my character in the film is a very significant character. It's not just somebody who's just there and she's just there for the hero. She actually adds a lot of value in the story. So that's why I chose this film. Tell about something Vijay Sethupathi. Vijay Sethupathi sir, when I first met him, I was a little scared of him because he doesn't talk too much, but he's actually a very sweet guy. He has a great heart. He's very humble and brilliant performer. Outstanding. In this film, tell me about your character, Ritika. My character in the film is a news reporter's character, and she's a very local. She looks just like you in the film, like very local clothes and local costumes, and very sweet girl, but a very strong and commanding woman. படத்தில் வந்து ரித்திகா சிங் என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்தோம். அவங்க வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டதாகவும் விஜய் சேதுபதி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக வந்து சமூக வலைத்தளங்களில் ஆண்டவன் கட்டளை படத்தை பற்றி என்னெல்லாம் ட்வீட்ஸ் இருக்குது வாங்க பார்க்கலாம். ஆண்டவன் கட்டளை மணிகண்டன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி ரித்திகா சிங் நடிச்சிருக்க இந்த படம் ஆண்டவன் கட்டளை இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பற்றின நம்ம நெட்லிங்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்ருதி லக்ஷ்மின்றவங்க ரொம்ப சாதாரணமான கேரக்டரில் விஜய் சேதுபதி கச்சிதமாக பொருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரித்திகா சிங்கோட ஆக்டிங்கும் இதில் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ட்ரஸான ஐஸ்வர்யா ராஜேஷும் என்னோட ஃபேவரட் டைரக்டர் மணிகண்டன், என்னோட ஃபேவரட் ஹீரோ விஜய் சேதுபதி, இவங்களோட கூட்டணியில் வெளிவந்திருக்க ஆண்டவன் கட்டளை படத்துக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். எல்லாரும் இதை போய் தியேட்டரில் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் விஷ்ணு விஷாலும் இதுக்கான ட்வீட் பண்ணியிருக்காங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான விஜய் சேதுபதிக்கு இதுக்கான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, இந்த டீமுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பல மீடியாக்களும் இந்த போஸ்டரை போட்டு இவங்களுக்கான பெஸ்ட் விஷஸை தெரிவிச்சவனா இருக்கிறாங்க. சரத்ன்றவரும் விஜய் சேதுபதியை அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு அண்ணாவோட படத்துக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இந்த படத்தை பற்றி. கிறிஸ்டி